அல்லாஹ்வுடைய ரசூல் இன்னொரு நேரத்தை நமக்கு சொல்லி தராங்கம்மா. அந்த நேரத்துல பிரார்த்தனை செய்தால் 2 கைகளையும் ரப்புல் ஆலமீன் வெறும் கையாக அனுப்பவே மாட்டான். வெறும் கையாக அனுப்பவே மாட்டான். பொதுவாகவே அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு எப்படி சொல்லி தராங்க? உங்களில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே 2 கைகளை ஏந்துகிறான். அப்படி 2 கைகளை ஏந்தும் பொழுது அந்த 2 கைகளையும் வெறுமன அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நாம வெட்கப்படுறோம்லங்க. நம்ம வீட்டு வாசல்ல பள்ளி வாசல்ல இருந்து வெளியில போகிறோம். ஒரு ஆளு 2 கைகளை ஏந்துறாரு. 5 10 கொடுத்துட்டு போறோமா இல்லையா? 10 20 கொடுத்துட்டு போறோமா இல்லையா? ஒரு சாப்பாடு போட்டு வாங்கி அவங்க கையில கொடுத்துட்டு போறோமா இல்லையா? ஏன் கொடுத்துட்டு போறோம்? சும்மா போவதற்கு வெட்கப்படுகிறோம். சும்மா போவதற்கு வெட்கப்படுகிறோம். மட்டுமல்லாம நம்ம உள்ளம் இறங்கி வருகிறது. ஒரு ஏழை கையை நீட்டிட்டான், ஒரு பசியாளி கையை நீட்டிட்டான், அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போட்டு இருக்கிறத எடுத்து கொஞ்சம் காணு கொடுக்கிறோம நம்ம உள்ளம் இறங்கி வருகிறது. ஒரு ஏழையினுடைய விஷயத்துல படைத்த ரப்பினுடைய உள்ளம் இறங்கி வராமல் இருக்குமா? படைத்த ரப்பு என்ன கல் நெஞ்சக்காரன? படைத்த ரப்பு பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று விடாப்பிடியாட்டி இருக்கிறான. நீங்களும் நாமளும் விடாப்பிடியாட்டி இருப்போம். நீங்களும் நாமளும் ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டோம்னா தரமாட்டேன்னு சொல்லி போட்டு போய்கிட்டே இருப்போம். படைத்த ரப்பு அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றி சொல்றாங்க, ஒரு வெட்ட பாலைவன பூமி, வெட்ட வெளிச்சமான ஒரு பூமி, பெரிய கிரவுண்டுன்னு நினைச்சுக்கிடுங்க. ஒரு பெரிய கிரவுண்டு. அவ்வளோ பெரிய கிரவுண்டுல மனித இனங்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். ஜின் இனங்கள் எல்லோரும் ஒன்று கூடுகிறார்கள். மனித இனங்களும் ஜின் இனங்களும் ஒரு பெரிய மைதானத்துல ஒன்று கூடி ஒவ்வொரு நபர்களுக்கும் தனக்கு தேவையானது அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஒவ்வொரு நபர்களும் தனக்கு தேவையானதை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். உணவாக இருக்கலாம், நீர் ஆகாரமாக இருக்கலாம், மன அமைதியாக இருக்கலாம், எதுவாட்டு இருந்துட்டு போட்டும். மனித இனமும் ஜின் இனமும் ஒரு பெரிய மைதானத்துல நின்று கொண்டு குடியிறைவா குடியிறைவா என்று கேட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய கஜானால இருந்து இப்படி எடுத்து கொடுக்கிறான். கொடுத்தோம்னா ஊசியினுடைய நுனி அளவிற்கு கூட அந்த கஜானால குறைகிறது கிடையாது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மையை பற்றி நமக்கு சொல்லி தராங்க. அப்ப பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய 2வது நேரம் என்ன நேரம்? அந்த நேரத்துல நம்ம கேட்கணும் பிரார்த்தனைய. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு மனசுக்குள்ளால எல்லா பிரச்சனையும் ஏந்தி உள்ள வச்சுக்கிட்டு எந்திரிச்சு போறது மேற்று கிடையாது. அல்லாஹ்வுடைய வீட்டிற்கு நாம வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வீட்டுல முதல் சஃப்ல 2வது சஃப்ல நாம உட்கார்ந்து இருக்கிறோம். படைத்த ரப்புல் ஆலமீனை எஜமான் என்பதாக நம்பிக்கை கொண்டு இதோ அடிமை நீ கூப்பிட்ட உடனே நான் வந்து உட்கார்ந்துக்கிட்டேன் என்பதாக சொல்லி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மள அப்படி வெறுமனை அனுப்பிடுவான? வெறுமனெல்லாம் அனுப்ப மாட்டான். நாம ஏதோ சின்ன சின்ன குறைகளை வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். சின்ன சின்ன குறைகளையும் சின்ன சின்ன அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அந்த முறைகளையும் தெரியாம நாம எந்திரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறோமே தவிர அல்லாஹ் வெறுமனை அனுப்பவே மாட்டான். பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள்ல 2வது நேரம் என்னது? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன அழகா சொல்லி தராங்க பாருங்க. தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்குறாங்க இல்லையாமா? தொழுகைக்காக வேண்டி ஹய்யா அலல் ஸலா, தொழுகைக்காக வேண்டி வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்பதாக பள்ளி வாசல்ல இருக்கக்கூடிய இறை இல்லங்கள்ல இருக்கக்கூடிய முஅத்தின்கள் என்ன பண்றாங்க? தொழுகை அழைப்பு கொடுக்கிறாங்க. இந்த தொழுகை அழைப்பு கொடுக்கும் பொழுது முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம ரொம்ப கவனமே இல்லாமல் இருக்கிறோம். இஸ்லாமிய முஹல்லாக்கள்ல பாங்கு சொல்றாங்க, வேற முஹல்லாக்கள்ல பாங்கு சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கல. முழுக்க பள்ளிவாசலை சுத்தி முஸ்லிம்களாட்டே நினைச்சாங்க இருக்கிறாங்க. முஸ்லிம் குடும்பங்களாட்டே நினைச்சாங்க இருக்கிறாங்க. தொழுகை அழைப்பு கொடுத்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாங்க? முஅத்தின் என்ன சொல்லுகிறார்களோ அதே மாதிரி சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம்னா நீங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். தொழுகை அழைப்பு கொடுக்கிறாங்க, நாம பராமுகமாக போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். முஅத்தினுடைய அழைப்புக்கு நாம பதில் கொடுக்கிறோமா? முஅத்தினுடைய அழைப்புக்கு, தொழுகை அழைப்புக்கு நாம பதில் கொடுக்கிறோமா? முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னோம்னா நீங்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னோம்னா நீங்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்க. ஹய்யா அலல் ஸலா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்க. முஅத்தின் என்ன செய்றாங்க? தொழுகை அழைப்பை பரிபூர்ணமாக சொல்லி முடிக்கிறாங்க.
தொழுகை அழைப்பு கொடுத்துட்டோம்னா அடுத்து முஅத்தின் என்ன செய்வாங்க? இகாமத்து சொல்லுவாங்க. அப்படிதானே இல்லையா? தொழுகை அழைப்பு கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து முஅத்தின் என்ன பண்ணுவாங்க? எப்ப ஜமாத்து தொழுகை ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் லைன்ல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு இகாமத்து என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. இந்த உலகத்துல நீங்க எந்த பள்ளிவாசலுக்கும் போங்க, இந்த உலகத்துல நீங்க எந்த பள்ளிவாசலுக்கு நீங்க போங்க, மக்கா முக்கர்ரமாவுக்கு போங்க, மஸ்ஜிது நபவிக்கு போங்க, பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடையில காமணி நேரம் டைம் கொடுக்குறாங்க பாருங்க. பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடையில 15 நிமிடம் என்ன செய்றாங்க? உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தாராங்க. எதுக்கு நேரம் ஒதுக்கி தாராங்க? ஒவ்வொரு முஸ்லிமின் மீது தொழுகை கடமை, வந்தே ஆகணும். வர்றதுக்கு நேரம் ஒதுக்கி தரல. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தொழுகை கட்டாய கடமை. முஸ்லிமாக பிறந்தால் 5 நேர தொழுகையை கட்டாயமாக தொழுதே ஆக வேண்டும். முஸ்லிமுடைய நிலைப்பாடு பாங்கு சொன்னாதான் போவேன், பாங்கு சொல்லலன்னா போக மாட்டேன், அதுவல்ல. எல்லா பள்ளி வாசல்லையும் அவுகாத்து ஸலா தொழுகையினுடைய நேர போர்டுகள் இருக்குது, நாம எல்லோருக்கும் தெரியும். இந்த நேரத்துல அதான் சொல்லுவாங்க, இந்த நேரத்துல இகாமத்து சொல்லுவாங்கன்னு எல்லோருக்கும் தெரியும். அப்ப அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில நாம வருவதற்கு காமணி நேரத்தை ஒதுக்கல்ல, தப்பும் தவறுமாக புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நாம வருவதற்கு அந்த நேரத்தை ஒதுக்கவில்லை. ஏன் அந்த நேரத்தை அதுக்கு ஒதுக்கல்ல? நாம வந்துத்தான் ஆகணும். கட்டாயமாக வர வேண்டிய ஒரு செயலுக்கு நேரம் ஒதுக்க வேண்டிய தேவை கிடையாது. அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில காமணி நேரத்தை எதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஹதீஸை சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை ஒவ்வொரு முஸ்லிமும் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு காமணி நேரத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அது என்ன சொல்லிட்டு போனாங்க அல்லாஹ்வுடைய ரசூலே? பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படக்கூடிய துஆவை அல்லாஹ் தட்டி கழிக்க மாட்டான். பாங்கிற்கும் இகாமத்துக்கும் இடையில கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டான், ஏற்றுக்கொள்வான். அதை கட்டாயமாக ஏற்றுக்கொள்வான். இதுக்குதான் காமணி நேரம். இதுக்குதான் என்னது? காமணி நேரத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் பள்ளி வாசல்களுக்குள்ள நேரத்தை ஒதுக்கி நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? வைத்திருக்கிறோம். நீங்க மக்கா முக்கர்ரமாவுக்கே போங்க, காமணி நேரம் டைம் ஒதுக்குவாங்க. ஃபஜ்ருக்கு நீங்க போனீங்கன்னா 1/2 மணி நேரம் டைம் ஒதுக்குறாங்க. பாங்கு சொன்ன உடனே பள்ளி வாசல்ல வந்தோம்னா அந்த நேரத்துல கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தை நாம எப்படி கடத்துகிறோம்? அந்த நேரத்தை நாம எப்படி செலவழிக்கிறோம்? இது யோசிக்க வேண்டிய செய்தி. அல்லாஹ்விடத்துல கேட்பதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையா? அல்லாஹ்விடத்துல நான் முறையிடுவதற்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையா? பொருளாதார விசாலத்தன்மைக்கு அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். என் பிள்ளை குட்டிகளுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். என் மனைவி மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். என்னுடைய ஒரு ஜான் வயிறு இருக்குது இல்லையாங்க, இந்த ஒரு ஜான் வயிறு நிம்மதியாக நிரப்ப வேண்டும் என்றால் வியாபாரம் சொல்லப்பட்டு ஒண்ணு இருக்குது தானே, அந்த வியாபாரத்துடைய அபிவிருத்திக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். ஐயோ, குறைந்தபட்சம் இந்த நிமிடம் வரைக்கும் உடல் ஆரோக்கியமாட்டு நான் நிக்கிறேன் பாருங்க, அடுத்த நிமிடத்துல எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. யாருடைய முதுகெலும்பையும் யாரும் பார்த்தது கிடையாது. அடுத்த நிமிடம், அடுத்த நொடி, அடுத்த 1 மணி நேரத்துல என்ன நடக்கும் சொல்லி போட்டு யாருக்குமே தெரியாது. இந்த நிமிடம் வரைக்கும் இறைவா எனக்கு நீ உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிற. நானா நடந்து போனேன், நானா நடந்து வந்தேன், என்னுடைய ஆடைகளை நானா துவைச்சு போட்டேன், என்னுடைய மறைவிடங்கள் கழிப்பறையில நானா என்னுடைய மறைவிடங்களை தூய்மையாக்கின. இந்த உடல் ஆரோக்கியத்தை தாய் இறைவான்னு சொல்லி போட்டு கேட்க கூடாதா? இந்த உடல் ஆரோக்கியத்தை எனக்கு கடைசி வரைக்கும் தாய் இறைவா என்று கேட்க கூடாதா? அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், கோரி குடிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விடாத. அள்ளி சாப்பிடக்கூடிய இதே நிலையில என்னையே நீ வச்சிக்க இறைவா. கொடுக்கும் கையாக என்னை வைத்துக்கொள் இறைவா, வாங்கும் கையாக என்னை ஆக்கி விடாதே இறைவா. அல்லாஹ்ட்ட கேட்க கூடாதா? இது கேட்கக்கூடாத விஷயமா? ஊர்ல உலகத்துல பாருங்க, ஊர்ல உலகத்துல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாக்களை ஃபுல்லா பாருங்க. நேற்று வரைக்கும் கொடுத்தவர்கள், நேற்று வரைக்கும் சகல பாக்கியங்களோடு இருந்தவர்கள், நேற்று வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவர்கள், இன்னைக்கு சொல்லுவதற்கே பயமாட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய ரசூல் அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க?
இங்க பார், பாங்கிற்கும் இக்காமத்துக்கும் இடையில நீ கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் கட்டாயமாட்டு ஏற்றுக்கொள்கிறான். அந்த நேரத்துல கேளுங்க. நாம கூட்டம் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாம என்ன செய்கிறோம்? கூட்டம் போட்டுக்கிட்டு அல்லாஹ்வுடைய வீட்டுல, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல அப்படியே கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். ஏதோ எனக்கு என்ன இருக்குது, என்கிட்ட கேட்கறதுக்கு கொண்ட என்னையா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, கடமையாக்கப்பட்ட தொழுகை முடிஞ்ச உடனே, கடமையாக்கப்பட்ட தொழுகை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிடணும். ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது இந்தந்த நேரங்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்கணும். தேர்வு செஞ்சு வச்சு அந்த நேரத்தை அல்லாஹ்விடத்துல சொல்லணும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, கடமையாக்கப்பட்ட தொழுகை முடிஞ்ச உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி போட்டு கடமையாக்கப்பட்ட தொழுகை முடிக்கிறீங்களே, தொழுது முடிச்ச உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரகத யா தல் ஜலாலி வல் இக்ராம் சொல்லி முடிச்சிட்டு உங்க தேவைகளை அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. உங்க தேவை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கடமையாக்கப்பட்ட தொழுகை முடித்ததற்கு பிறகு கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப என்ன புரியணும்? அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு வாக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா நாம அந்தந்த நேரங்களை பயன்படுத்தாமல் போய்கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்துல நம்முடைய தேவைகளை குறிப்பிடுவதற்கும் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்வதற்கும் போதுமானவனாக இருக்கு.